அதுக்கெல்லாம் சென்சார் கட் கொடுத்திருக்கீங்க. சொல்லுங்க, பாத்துட்டு இவருக்கு அனுப்புனது டாக்ஸிக்னு ஒரு படம். சரி, டாக்ஸிக் வந்து அது பார்த்தா A+ மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, அதை விட்டுருங்க. லீடர்னு ஒரு படம், டாக்ஸிக் விடுங்க. லீடர் அந்த படத்தோட ட்ரெய்லரே என்னன்னா வெட்டுறான் குத்துறான், அதான் படமே. இந்த 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்? எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அதான் அவரே சொல்லிப்பாரு, ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே இல்ல டிவிகே. கண்டிப்பா டிவிகே வரணும். ஜெயிச்சிட்டார் அப்படின்னா என்ன விஷயம் எல்லாம் மாத்துவாருன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸுக்கு நிறைய சேஃப்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் பத்தி விஜய் அப்படினால ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு இப்ப. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒருத்தர் வந்துட்டாருன்னு பயப்படுறாங்கன்னு தெரியுது. அந்த பயத்துல என்ன பண்றாங்கன்றதுதான் இப்ப இதெல்லாம். இப்போ ஒரு படமே அது வெறும் படம் தான், அதுக்கு ஏன் கொடுக்காம இருக்கணும் சென்சார் சர்டிபிகேட்? ஏன்னா பயப்படுறாங்க, அவர் ஏதாவது பண்ணிடுவாரோ, அவர்னால நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் தான். பயத்துலதான் அவங்க இப்ப எல்லாம் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு மீட்டிங் ஒண்ணு முடிஞ்சிச்சு. சோ அதை பத்தி பேஸ்டா ஒருத்தவங்க ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் சைக்கிளிங் பிக் பாஸ்ல இருந்திருக்காங்க. அவரை பத்தி நெகட்டிவா பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பேசுனது எனக்கு தெரிஞ்சு அவங்க டிஎம்கே ஆளுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அப்படி பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்போனன்ட்னா அது டிஎம்கே தான். ஆனா அதனாலதான் அவங்க அப்படி ஆனா அது ஒரு யூஸுமே இல்லை. அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியும், அவரை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் அவர் எப்படின்னு. அவ்வளவுதான். அவர் எப்படி இருந்தாலும் மீட்டிங் நடத்ததான் போறாரு அடுத்த இடத்துல. இன்னும் நல்லாதான் வர போறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு? அதனால நிறைய விஷயம் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இந்த 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்? எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அதான் அவரே சொல்லிப்பாரு, ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே இல்ல டிவிகே. கண்டிப்பா டிவிகே வரணும். ஒரு சிலர்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரசிகரா இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து பாக்கணுன்றதுக்காக வராங்களே தவிர அவங்க எல்லாம் ஓட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்ல. அதாவது எப்படின்னா, இப்ப நமக்கு ஒருத்தவங்கள நம்ம படத்துல பார்த்த ஒருத்தவங்கள ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கும். இப்ப அவரே நமக்காக படத்தை விட்டுட்டு, இப்ப அவர் நினைச்சதான் படமே சம்பாதிச்சு இன்னும் 2 ரோல்ஸ் ராய்ஸ் கூட வாங்கியிருக்கு. அவர் வாங்காம நமக்கு நல்லதா இருக்கணும், நமக்காக படத்தையே விட்டு வந்தார். இதுக்கு மேல என்ன வேணும் சார்? ஆமா, என்னோட சப்போர்ட் டிவிக்கே தான். ரீசெண்டா லீடர்னு ஒரு படம், லெஜண்டோட படம், அதுக்கெல்லாம் சென்சார் கட் கொடுத்திருக்கீங்க. சொல்லுங்க, நான் பாத்துட்டு இவருக்கு அனுப்புனது டாக்ஸிக்னு ஒரு படம். சரி, டாக்ஸிக் வந்து அது பார்த்தா A+ மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, அதை விட்டுருங்க. லீடர்னு ஒரு படம், டாக்ஸிக் விடுங்க. லீடர் அந்த படத்தோட ட்ரெய்லரே என்னன்னா வெட்டுறான் குத்துறான், அதான் படமே. அதுக்கெல்லாம் சென்சார் கட் கொடுத்திருக்கீங்க. விஜய் சார் படத்துக்கு ஏன் சென்சார் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 9 போய் பிப்ரவரி 9 போய் இப்போ மார்ச் 9 வரப்போகுது. ஒருவேளை இப்போ வந்து ரிலீஸ் ஆகல, சப்போஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் வெறும் விஜய் படம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துச்சு நம்ம சிஎம் படம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை, நம்ம சிஎம் படம் வரும், அவ்வளவுதான். அதாவது அது எப்படின்னா, அதான் இப்ப இதுலயே தெரியும், ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும்ல. இப்ப என்னோட ஃபேனா நான் ஆசைப்படுவேன். இப்ப இதுவே அஜித் வந்திருந்தாருன்னா இவ என் இடத்துல நின்னா அஜித் வரணும்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரிதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அதனால எனக்கு விஜய் தான் வரணும். இப்ப நிறைய பேர் விஜய்க்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல மாறாம தான் இருக்கு. ஒரு 5 வருஷம் ஒரு எலெக்ஷன் மாறிட்டே தான் இருக்கு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஓகேவா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சப்போர்ட்டுமே பண்றாங்க. மேபி ஒரு வேலை ஜெயிச்சிட்டார் அப்படின்னா என்ன விஷயம் எல்லாம் மாத்துவாருன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கேர்ள்ஸுக்கு நிறைய சேஃப்டி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இவ டிஎம்கேன்னு நினைக்கிறேன். டிஎம்கே இல்ல, இப்ப என்ன ஸ்டாலின் மட்டும் 5000 ரூபாய் கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி எங்க 2 பேருக்குமே வரல. 5000 ரூபாய் கொடுத்தாரு. லேப்டாப் வரல ப்ரோ, 5000 ரூபாய் வரல ப்ரோ. வரநடி வரல, நமக்கு எதுவுமே வரல. ஸ்டாலின் கொடுத்த லேப்டாப்ல டிவிக்கு வால்பேப்பர் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அதாவது இப்ப 5000 ரூபாய் கொடுக்குறான், 2000 கோடி நம்ம காசுல தண்ணி நிக்காதுன்னு சொல்லி கட்டினாங்க. எங்க தண்ணி நிக்கல சொல்லுங்க? அது அப்ப இவருக்கு இப்ப 5000 ரூபாய் முக்கியம், 2000 ரூபாய் கோடி போனா முக்கியம் இல்ல. லேப்டாப்பும் வேணாம் இல்ல. எனக்கு எப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. கரெக்ட். இப்போ ஒரு ஐடென்டிட்டி ஒன்னு இருக்கு, இலவசம் அப்படின்ற ஒன்னு கொடுத்தா எப்படி இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. இல்ல இப்ப ரீசெண்டா டிஎம்கேல ஆனா என்னன்னு தெரியுது, எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியுது. ஏன்னா அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருக்கு. ஏன்னா முந்த நேத்தி கூட இன்ஃபுளுசர்ஸ் மீட்னு வச்சு உதயநிதி ஸ்டாலின் பண்ணாரு. என்னன்னா எல்லா இன்ஃபுளுசரையும் கூப்பிட்டு இதை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, ஸ்போர்ட்ஸை வந்து நாங்க ப்ரொமோட் பண்றோம். ஆனா விஜய் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன்? வை क्वेश्चन மார்க். ஓகே, அப்பனா 10th + 2 படிச்ச பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துனாங்க. அதுக்கு வந்து அவர் கூப்பிட்டு வச்சு அவார்ட்லாம் கொடுத்தாரு. அவர் எலெக்ஷன்ல நிக்கல, ஐ திங்க் வரணும் தான் சொல்லிருக்காரு. அவர் பொலிட்டிக்கல் கிடையாது, ஒரு ஆக்டர். இல்ல எலெக்ஷன் டைம்ல அவர் வெறுமனே பேசிட்டு தான. ஆனா சென்னைக்கு வரல ப்ரோ.
கரூர் போறாரு, ஓகே வேலூர் போறாரு, சென்னைக்கு வர மாட்டாரு. அடுத்த வாரம் சென்னைக்கு வராருல நாங்க அது இந்த வாரம் actually திங்கட்கிழமை சென்னையில வட சென்னை வர அப்படி ஒரு நிக்க போற தொகுதியே பாத்தீங்கன்னா பெரம்பூர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் இருக்காருல்ல சிஎம், அவரோட தொகுதியில வந்து ஒரு நிக்க போறதா அப்படின்னு ஆனா சொல்லி நாங்க ஸ்டாலின் டெய்லி பாக்குறோம், ஆனா விஜய பார்க்க முடியல. ஸ்டாலின் டெய்லியும் பாக்குறீங்க? ஆமா, அதோ எங்க வீடு இங்கதான் இருக்கு, டெய்லி பாக்குறோம். ஆனா அதனால நான் பார்த்தது இல்ல. நீ பார்த்த வீடு அவர் ஆபீஸ் பின்னாடி இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணல. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. எனக்கு வேணாம், வேணாம். யாராவது வந்து ஆட்சி போறேங்க, எப்படி போங்க, எனக்கு கவலையே இல்ல. நான் அப்ராட் போய் செட்டில் ஆயிருவேன். அப்ராட் போய் செட்டில் ஆகலாம் வேணாம், நான் சென்னையில தான் இருக்க போறேன். அது என்னமோ ஒரு இதுதான். அவரு கேட்டப்ப செட்டில் ஆக போறேன்னு செட்டில் ஆக, ஆனா அது வந்து ஒரு ஃபேண்டசி. ஆனா ரியாலிட்டி என்னன்னா நான் சென்னையில தானே இருக்கேன். இல்ல உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான சப்போர்ட் பண்ணோம். வளர்ந்து வர தலைமுறைக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அவளுக்கு இன்னும் நல்லா ஆட்சி 18 நடக்கும். அவளுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அவருக்கு. அதனால வந்து சப்போர்ட் அதனால அவங்க எதுக்கு இது பண்ண மாட்டாங்க. இப்ப எனக்குனா இந்த வருஷம், எனக்கு இந்த வருஷம் 18 ஆயிடும். நான் 2008, அவர் 2009. ஓகே. அதனால மேடம்க்கு இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. எனக்கு ஜூன்ல பர்த்டே வராதனால என் ஓட்டு வராது. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல இவ்வளவு பேசி குறுக்கடிக்கிற இந்த கொண்டைய மறந்துட்டேனே அப்படின்ற அந்த மாதிரி மாதிரிதான் இருக்கு. நானும் ட்ரை, அது இல்லீகலா ஆயிடும். அதெல்லாம் பண்ண அதெல்லாம் அதெல்லாம் பண்ண அப்ப கூடாது. விஜய் அப்புறம் விஜய் ஒரு கோச் பாரு, ஆமா. விஜய் கோச் வேற, அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே சூப்பர் இதை விட थैंक यू என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், வினீத்னு. ஆமா, என் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் phone பண்ணி இருக்கான். இப்ப கூட கேட்டா, அவன் டிவிக்கு கோட் போட்டு அவன் பேசுறதே எங்க ஸ்கூல்ல டிபேட் வச்சானா அவன் பேசுவான். எப்படி பேசுவானா, இப்படிதான் பேசுவான். அவன் வந்து நல்ல பெரியார் ஃபேன். அப்படியே அவன் உயிரே கொடுப்பான் அவன். எனக்கு மேல அவன் விஜய் ஃபேன். டிவிக்கு அந்த மாதிரி tag fan. that வினீத் இருக்கேன். ஆமா, ஓகே இதனால விஜய்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றது விஜய்க்கு. ஆமா, இவளே இப்ப சொல்லிடுவேன். இப்ப போகும்போது இவள நான் மண்டே கழிடுவேன். இப்ப இவளும் டிவி கேவ மாதிரி இருக்கு. அவ்வளவு நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு தானே. ஓகே அப்ப உங்க ஓட்டு உனக்கும் அவனுக்கே ஓட்டு இல்ல, எனக்கும் ஓட்டு இல்ல, எங்களுக்கு ஓட்டே இல்ல. நாங்க பேசுறோம் பாத்தீங்களா? ஓகே எனக்கு இந்த வருஷம் அபிஷியலா வருது. ஆனா எலெக்ஷன் முன்னாடி வருது. அதுக்கு நான் என்ன பண்றது? ஓகே சூப்பர் थैंक यू